ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. ஜெஃப் பெசோஸ் 13,000 கோடிக்கு அதிபதிங்க, அமேசானோட நிறுவனத்தினுடைய சிஇஓ. அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடலை ஹேக் பண்ணிட்டான், திருடிட்டான். வாட்ஸ்அப்பில் பேசினதை எங்கே எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்லாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் யூஜி முடிச்சுட்டு பிஜி அப்ளை பண்ணுறான். நல்ல மார்க் வாங்கி சிக்காகோ யூனிவர்சிட்டியில் அவனுக்கு கிடச்சிருச்சு. அவனுக்கு விசா வேணும். இவனை விட மார்க் குறைச்சலாக உள்ளவனுக்கு விசா கிடச்சிருச்சு, இவனுக்கு கிடைக்கல. அவங்க அப்பா காலேஜ் ப்ரொஃபஸர். காலங்காத்தால என்கிட்ட பேசுகிறாரு. நான் சொன்னேன், அமெரிக்கன் கன்சுலேட்லாம் விசா கொடுங்கன்னு சொல்ல முடியாதுங்க, அது இப்போ ட்ரம்ப் படுத்துகிற பாடல அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப படுத்தினார், ரொம்ப கேட்டார். நான் சொன்னேன், என்ன காரணம்னு வேணா தெரிஞ்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது அவர் தஞ்சாவூர் எஸ்பி, அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சீஃபு, பேங்காக்கில் இருக்கார். அவர்கிட்ட பேசி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னா, என்ன மூர்த்தி என்ன விஷயம் இவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு போனால், பிஜி படிக்க போனால் அந்த விசா கூட தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இருக்காது என்னார். இல்லை சார், ரிஜெக்டட் ட்வைஸ் அப்படின்னா. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், 3 மணிக்கு கூப்பிடுங்கன்னார். 2 மணிக்கு அவரே கூப்பிட்டாரு. அவனுக்கு விசா கிடைக்காதுன்னாரு. ஏன் சார்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு. ஃபோன் நம்பரை போடுறான். நீங்கள் போய் விசாவுக்கு நிற்கும் போது கவுண்டரில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால், இவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்குறான், என்னென்னலாம் பார்த்துருக்கான், நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுது. இவன் அத்துணையும் அப்சீனாவே பார்த்துருக்கான். இவன் போய் அமெரிக்காவை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் தயவு செய்து செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு செல்போன் திரையிலோ கம்ப்யூட்டர் திரையிலோ நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் என்னை போன்ற அதிகாரிகள், மற்ற காவல்துறை அதிகாரிகள், அரசாங்கம், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் ஃபோனை எடுத்தால் அத்துணையையும் பார்க்க முடியும். வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும்.